Good morning, praise Lord. Welcome to this video. முன்னாடி நிறைய வீடியோஸில் சொன்னது போல் எங்களுடைய சர்ச்சில் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட லைஃப் லெசன்ஸ் அதில் ஒன்று வந்து நாளைய தினம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ லாஸ்ட் வீக்கு கூட என்னுடைய தாயாரை நான் விசிட் பண்ண போயிருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து அதாவது அடுத்த மாதம் அப்போ வந்து நீ இந்த மாதிரி செய்யணும் அப்படி செய்யணும் ஏதோ சொல்லி பிளான்ஸ் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நாளைய தினம் நம்மளுடையதே கிடையாது, அப்போது உயிரோடு இருந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து ஒரு சத்துருனுடைய தந்திரம் தான் அது. நீங்கள் வந்து அது மாதிரி நெக்ஸ்ட்டு மந்த்து என்ன ஆகும் அதை பற்றி நம்ம பிளான் பண்ணிவிட்டு இருக்கலாம். பிளானிங் அவசியம்தான். இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் அப்படி சொல்கிறாங்க. ஓவரால் பிளான்ஸ் நமக்கு இருக்குது. பட் எவ்ரிடே நம்முடைய ப்ரேயர் லைஃப் கிறிஸ்துவோட நம்ம செய்யக்கூடிய ஜெப ஜீவியம் அதை வந்து இந்த பிளானிங்கை வந்து தடை பண்ண நம்ம விடக்கூடாது. ஸோ இது ஒரு சத்துருடைய தந்திரம் தான். ஒன்று வந்து இதுமாரி வீண் பேச்சு, இதுமாரி ஓவராக பிளான் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வீண் சிந்தனை, வீண் செலவு, அதுமாரி நமக்கு அப்படியே போயிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிடும். ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதை புஷ் டெக்னிக் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது என்னுடைய ஏஜுக்கு நான் அது மாதிரி நான் பெரிய இதெல்லாம் நான் திட்டங்கள் நான் போடுறது இல்லை. எவ்ரிடே நான் வந்து கர்த்தரோட இருக்கணும், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அவருடைய அஜெண்டாவில் நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நான் வச்சுருக்கேன். இது தவிர்த்து நம்ம வீண் பேச்சு அது மேலே நம்ம செஞ்சோன்னா நம்முடைய ப்ரேயர் லைஃப் பாதிக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளில் போயிட்டு நான் அதை அவங்கள விசாரிச்சுட்டு நான் கேட்டுட்டு வருவேன். அவங்களுக்கு செய்யக்கூடிய கிஃப்ட்ஸை நான் செஞ்சுட்டு வருவேன். பட் வீணான பேச்சுக்கள் அதுமாரி சண்டை சச்சரவுகளுக்கு நான் போகிறது இல்லை. எல்லாரையும் விசாரிப்பேன், அன்பாக பேசுவேன். அவங்க ஏதாவது என்னை தப்பாக சொன்னால் கூட நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். நம்ம படித்த படிப்புக்கு தகுதியாக நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். இதனால தான் இவ்வளோ நாளும் நான் வந்து பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக தூதர் பாதுகாவலோட கர்த்தர் என்னை வழிநடத்தி வராரு. நான் ரிட்டையர்மெண்ட்டும் பார்க்க முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபை தான்.